அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 11 பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய யூனிட் 11 பார்ட் 1 நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லெசனுடைய கண்டினியூட்டியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாக்காளர் பட்டியல். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்துட்டு கான்ஸ்டுவன்சிஸ் அண்ட் ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிஸ் தொகுதிகள் மற்றும் தனி தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ வாக்காளர் பட்டியல் இருந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் கான்ஸ்டுவன்சி தொகுதிகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஓட்டர்ஸ் லிஸ்ட் சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் அப்படிங்கறத ரெடி பண்ணுவாங்க. சோ யூசுவலா இது ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ எவ்ரி இயர், ஓகேங்களா, யூசுவலா 5 இயர்ஸ் ஒன்ஸ் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது தயார் செய்யப்படும். ஓகேங்களா? அதாவது யாராவது அந்த தொகுதியில புதுசா ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தொகுதி அந்த வாக்காளர் பட்டியல சேர்க்கிறதோ, இல்ல இருக்கிறவங்க இறந்துட்டாங்கனாலோ, இல்ல தொகுதி மாறி போயிட்டாங்க அப்படின்னாலோ அவங்க அந்த பட்டியல இருந்து நீக்கிறது, இது எல்லா வேலைகளுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது கீழே பண்ணுவோம். ஓகேங்களா? சோ எல்லாமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செய்வாங்க. ஓகேங்களா? சோ அதான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வாக்காளர் பட்டியல், ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25 தேதியை நம்ம என்ன டேவா அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா as the நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர்கள் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ எப்ப இருந்து நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா சின்ஸ் 2011 இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினமா நம்ம கடைபிடிக்கிறோம். ஏன் ஜனவரி 25 கடைபிடிக்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஜனவரி 25 ஆஃப் 1950 அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அபிஷியலா நிறுவப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்றோம். சோ அப்படி வாக்காளர் பட்டியல பேர் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கிறோம். சோ வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்கணும் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் மட்டுமே போதுமானதை தவிர வேற எந்த விதமான குவாலிபிகேஷன்ஸும் கிடையாது. அதாவது அவங்க இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகனாகவும் 18 வயதுக்கு மேற்பட்டவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னா தாராளமா அவங்க வாக்காளர் பட்டியல பேர் நம்ம சேர்த்திடலாம். ஓகேங்களா? சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 21 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வந்துட்டு ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அதனால 21 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் வாக்காளர் பட்டியல பேர் சேர்த்தாங்க. பட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா by the 61st Constitutional Amendment Act of 1988, 1988 கொண்டு வந்த 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 21 வயசுக்கு மேற்பட்டவங்க கிடையாது, இனிமேல் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களே வாக்காளர் பட்டியல பேரை சேர்த்துக்கலாம், அவங்களுக்கும் ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 61st Amendment Act of 1988, 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மூலமா உள்ள கொண்டு வந்திருப்போம். இது எப்ப இருந்து நடைமுறைப்படுத்தியிருப்போம் அப்படின்னா இந்தியர் 1989, 1989 இருந்து இந்த முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 325 என்ன மென்ஷன் பண்ணிருப்போம் அப்படின்னா வித்வுட் ஃபாலோவிங் எனி டிஸ்கிரிமினேஷன்ஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல், அதாவது மதம், இனம், ஜாதி, பாலினம் இந்த எந்த டிஸ்கிரிமினேஷன்ஸும் இல்லாம யாரை வேணாலும் என்ன பண்ணலாம், ஓட்டர்ஸ் லிஸ்ட் சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே 326 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு, சோ 18 வயது மேற்பட்ட அனைவருக்குமே வாக்களிப்பதற்கான உரிமை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் சேர்க்கக்கூடிய முக்கியமான பணி அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான பணின்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிறது ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா தட் இஸ் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் as an EPIC, that is nothing but எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு, எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. அதாவது நம்மளுடைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஓட்டர் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போட்டோவோட சேர்ந்து கார்டு அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எப்ப இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சின்ஸ் 1993, ஆரம்பத்துல இருந்து கிடையாது, 1993 தான் எலெக்ஷன் சம்பந்தமான ரிஃபார்ம்ஸ்ல, தேர்தல் தொடர்பான சீர்திருத்தங்கள்ல இந்த எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓட் பண்றதுக்கு இந்த எபிக் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி ரொம்ப முக்கியம். ஆனா ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நியர்லி ஒரு 18 ப்ரூஃப், ஓகேங்களா, மொத்தம் ஒரு 18 ப்ரூஃப் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார்ல இருந்து, டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து, ஓகேங்களா, ஸோ சிட்டிசன்ஷிப் கார்டுல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு கார்டா இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 18 ப்ரூஃப்ல முக்கியமான ஒரு ப்ரூஃபா இந்த ஓட்டர்ஸ் ஐடி கார்டுன்னு சொல்லக்கூடிய எபிக் கார்டு அப்படிங்கிறது முக்கிய ரோல் பிளே பண்ணும். அப்போ தேர்தல் தொகுதியெல்லாம் முடிவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை முடிவு பண்ண வேண்டியது, வாக்காளர்களை டிசைட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய இன்னொரு முக்கியமான பணி. ஓகே,
அடுத்தது இந்தியாவில் தேர்தல் நடைமுறை. ஸோ இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டக்ட் பண்றோம், அந்த தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொகுதிகளை மறுவரையறை செய்தல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகளை வரையறை செய்வாங்க ஓகேங்களா. பவுண்டரிஸ் சேஞ்ச் பண்றது, வாக்காளர் பட்டியல் இது பண்றது, இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே செய்யப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் தொகுதிகளை மறுவரையறை செய்தல். அடுத்தது தேர்தல் அறிவிப்பு, எலெக்ஷனுக்கான டேட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன கூடவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னா வேட்புமனு ஓகேங்களா, நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கான டேட்டும் அண்ட் தென் அதை வந்துட்டு திரும்ப பெறுவதற்கான டேட் ரெண்டையுமே என்ன பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வாங்க. ஸோ யூஸ்வலா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஓகேங்களா ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ளாரியே பாத்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது தொடங்கும். ஒருவேளை நிறைய ஃபேசஸ் நிறைய கட்டங்களா தேர்தல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான நாமினேஷன் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு 1 வீக் குள்ளார மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததுக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க அப்படின்னா நியர்லி ஃபார் 7 days 7 நாட்கள் அப்படிங்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம். ஒருவேளை நடுவில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல 8 நாட்களாகவும் கொடுப்பாங்க ஓகேங்களா. எதுக்கு, வேட்புமனுவை தாக்கல் பண்றதுக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு வேட்பு மனுக்களை சரிபார்த்து ஏற்றல் அல்லது நிராகரித்தல் ஓகேங்களா. ஸோ அவங்க நாமினேட் பண்ணி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்ல ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நிராகரிக்கிறதோ எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்தல் பரப்புரை ஓகேங்களா. ஸோ கேம்பெயின் சொல்லக்கூடிய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிரச்சாரத்துக்கு யூஸ்வலா எவ்வளவு நாள் தான் டைம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்லி த 14 days 14 நாட்கள் தான் டைம் கொடுப்பாங்க. There is nothing but 2 weeks அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் டைம் ஃபார் த கேம்பெயின். பிரச்சாரம் செய்வதற்கு 2 வார காலம் அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வம் வழங்கப்படக்கூடிய காலம். ஸோ எப்ப இருந்து அப்படின்னா தட் இஸ் ஃபைனல் கேண்டிடேட் லிஸ்ட், இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிற நாள்ல இருந்து ஓகேங்களா டே பிஃபோர் எலெக்ஷன், தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின் பண்றதுக்கான டைம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியேவும் கூட, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே கூட நம்ம கேம்பெயின் சொல்லக்கூடிய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் அதிகாரப்பூர்வமா கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு 2 weeks or 14 days அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வாக்களிப்பதற்கான நடைமுறை அப்படிங்கிறது தொடங்கும் ஓகேங்களா. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 36 மணி நேரம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 36 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கேம்பெயின் சொல்லக்கூடிய தேர்தல் பரப்புரை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு ஆஃப்டர் 36 ஹவர்ஸ்க்கு பிறகு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா போலிங் சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெறும். வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றிரவே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறதும் வெளியிடப்படும் ஓகேங்களா. இதுதான் இந்தியாவினுடைய தேர்தல் நடைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்தியாவில் நடக்கும் தேர்தல் பற்றிய அம்சங்கள். ஸோ இந்தியாவுடைய எலெக்ஷனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேங்களா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பேர் அப்படிங்கிறது ஒரு தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியலில் தான் இடம்பெறும் ஓகேங்களா. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடம்பெறாது. ஒரு கேண்டிடேட் ஒரு ஓட்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டர்னுடைய நேம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டுவன்சில தான் ஆட் ஆயிருக்கும். இன்னொரு கான்ஸ்டுவன்சி மோர் தேன் ஒன் தொகுதியில அது ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அண்ட் தென் தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது அனைவருக்கும் வயது வந்தோருக்கான வாக்குரிமை அடிப்படையில் இருக்க வேண்டும். தட் இஸ் நத்திங் பட் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே வாக்களிப்பதற்கான உரிமை உண்டே தவிர எந்த விதமான இனம், மதம், ஜாதி போன்ற பாலின பாகுபாடு போன்ற எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸ் பாகுபாடுகளும் ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் கண்டிப்பா உண்டு. ஸோ முதல்ல அதை 21+ அப்படின்னு வச்சிருப்போம். பட் பை த 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988 மூலியமா அது 18 நம்ம குறைச்சிருப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ் ஓகேங்களா. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினருக்கு பாத்தீங்க அப்படின்னா தனி தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆனா எதுக்கு நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த காஸ்ட், அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எந்த ஜாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையிலோ இல்ல சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் சிறப்பு பிரதிநிதித்துவ அடிப்படையிலோ அவங்களுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன்ஸும் கிடையாது. ஒன்லி ஃபார் த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் தான் தேர்தல் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ் தனி தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்திருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது வேட்பாளர்களுடைய நியமனம் ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓட் பண்றதுக்கான ஏஜ் அப்படிங்கிறது வேணா நமக்கு 18+ இருக்கலாம் ஓகேங்களா. பட் ஆனா கேண்டிடேட் வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வயது 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் ஓகேங்களா. இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் மக்களவையில போட்டிடுறாங்களா, லோக்சபால போட்டிடுறாங்களா, 25+ 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டப்பேரவையில போட்டிடுறாங்களா 25+ 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிட முடியும். ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாநிலங்களவையா இருந்தாலோ இல்ல மாநில சட்ட மேலவையா இருந்தாலோ 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் போட்டியிட முடியும் ஓகேங்களா. அதே வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது 21+ 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம். ஸோ அப்போ ஓட் பண்றதுக்கான ஏஜ் தான் 18, ஆனா தேர்தலில் பங்கெடுப்பதற்கான வயது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பட் குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 25 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ல அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா, அவங்க ஒண்ணு கட்சியின் வேட்பாளராக நியமிக்கப்படலாம், இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு சுயேட்சை வேட்பாளராகவும் தேர்தலில் போட்டியிடலாம். அப்படி கட்சியின் சார்பாக அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கட்சியினுடைய கோட்பாடுகள், கட்சியினுடைய சின்னத்துல தான் அவங்க என்ன பண்ண முடியும், எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் பார்ட்டிஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரசியல் கட்சி அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற டேர்ம்ல கேட்பாங்க. எஸ், ஸோ பார்ட்டிஸ் டிக்கெட். ஓகேங்களா, கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக ஒருத்தர் போட்டியிடார், அதனுடைய சின்னத்தை பயன்படுத்தி அவர் தேர்தல் நிக்கிறார் அப்படின்னா அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பார்ட்டிஸ் டிக்கெட், கட்சி நியமன சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகுதியில அவங்களுக்கான ஓட்டிங் அப்படிங்கறத வச்சிருக்கணும். ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தொகுதியில இருக்கணும். அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கிற தொகுதியில தான் அவங்க நிக்கணும்னு கிடையாது. அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியில என்ன பண்ணலாம், அவங்க ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்கலாம். சோ மாநிலத்துக்கு உட்பட்ட எந்த தொகுதியில வேணாலும் அவங்க தேர்தல போட்டியிட முடியும். ஓகேங்களா, ரைட். சோ அப்படி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா பிணை தொகைன்னு சொல்லக்கூடிய டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கறத பே பண்ணணும். இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த எலெக்ஷன். இதுவும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இருந்து உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பிணை தொகைன்னு சொல்லக்கூடிய டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னா 3 விஷயங்கள் அதுல ரொம்ப முக்கியமா இடம் பிடிச்சிருக்கணும். கட்டாயம் அவங்க அந்த 3ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. சோ என்ன அந்த 3 அப்படின்னா, சோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ், குற்றவியல் வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், வெளியே காமிக்கணும். ஐ மீன் கிரிமினல் கேசஸ், குற்றவியல் வழக்குகள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அசெட்ஸ், ஓகேங்களா, குடும்ப சொத்துக்கள், ஓகேங்களா, அவங்க மேல இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பத்தினர் மேல இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப சொத்துக்கள் சார்ந்த விவரங்களையும் கண்டிப்பா வெளியே சொல்லணும். அடுத்தது வேட்பாளரின் கல்வி தகுதிகள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா, சோ அதையும் கட்டாயம் வெளிப்படுத்தணும். சோ அப்ப அவங்க மேல என்னென்ன கிரிமினல் கேசஸ் இருக்கு, அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, அந்த அவங்களுடைய கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா போட்டியிடும் போது வேட்பாளர் வெளிப்படுத்தணும். சோ இதெல்லாம் பார்த்தும் கூட மக்கள் என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது தேர்தல் பரப்புரை, கேம்பெயின். ஓகேங்களா, சோ பிரச்சாரம்னு சொல்லக்கூடிய பரப்புரை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். ஏன்னா யாரு வேணாலும் தேர்தல் நிக்கலாம்னு சொல்லியாச்சு, மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு, பாகுபாடுகள் இல்லாம ஓட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஆனா எதுக்காக நிக்கிறோம், எங்களுடைய கொள்கைகள் என்னங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்போ இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்பெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத பிளே பண்ணும். ஸோ யூஸ்வலா எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க கேம்பெயினுக்கு அப்படின்னா 14 days, 14 நாட்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சாரத்திற்காக வழங்கப்படக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா, ஸோ இது எப்ப இருந்து வழங்குவாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைனல் கேண்டிடேட் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டேட், ஓகேங்களா, பிரச்சாரம் முடியறதுக்கான கடைசி நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின் பண்றதுக்கு ஃபுல் பவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் எலெக்ஷன் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே கூட ஒருத்தர் என்ன பண்ணலாம், பிரச்சாரம்னு சொல்லக்கூடிய கேம்பெயின் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சோ அப்படி பரப்புரையில் ஈடுபட்டும் போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே நிறைய வரையறைகள் அப்படிங்கிறதும் வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த விதத்துல வேணாலும் நீங்க கேம்பெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நாளேடுகள், மேகசின்ஸ் மூலியமாவோ, சோஷியல் மீடியாஸ் மூலியமாவோ, டிவி மூலியமாகவோ, டிபேட்ஸ் விவாதங்கள் மூலியமாகவோ, இல்ல நேரடியாகவோ எந்த விதத்துல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா கேம்பெயின் சொல்லக்கூடிய பரப்புரை அப்படிங்கிறத செய்ய முடியும். ஓகேங்களா, பட் ஆனா நீங்க பரப்புரை செய்யும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணும்போது ஓகேங்களா லஞ்சம் கொடுக்க கூடாது, பிரைப்னு சொல்லக்கூடிய லஞ்சம் கொடுக்க கூடாது. அண்ட் தென் த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது, பொதுமக்கள் என்ன பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பரப்புரை செய்யும் போது பரப்புரை எப்படி செய்யணுங்கிறத சொன்னவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரப்புரை செய்யும் போது கண்டிப்பா வாக்காளர்களுக்கு கையூட்டுன்னு சொல்லக்கூடிய லஞ்சம், பிரைப் கொடுக்க கூடாது. அண்ட் தென் த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது, அவங்கள மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சாதி மற்றும் மதத்தின் பெயரால் வாக்களிக்கும்படி வேண்டுதல் கூடாது. ஓகேங்களா, சோ ஜாதியை வச்சோ இல்ல மதத்தினுடைய பெயரை வச்சோ இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு எக்காரணத்து கொண்டும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அண்ட் தென் கேம்பெயின்காக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிசோர்சஸ், அரசாங்கத்தினுடைய வளங்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது கவர்மெண்ட் வெஹிக்கிளை பயன்படுத்துறது, எக்காரணத்து கொண்டும் கேம்பெயின்காக கவர்மெண்ட் ரிசோர்சஸ், அரசினுடைய வளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓகேங்களா ஒரு வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவர் மேலும் சில விஷயங்களையும் செய்யறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தேர்தல் பரப்புரைக்காக மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளாரையும் போய் கேம்பெயின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கோயிலா இருந்தாலும், மசூதியா இருந்தாலும், சர்ச்சா இருந்தாலும் வெளியிருந்து தான் கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் ரிசோர்சஸ், அரசாங்கத்துடைய வளங்கள், அதாவது அரசாங்கத்துடைய வாகனங்கள், இந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தக்கூடாது பரப்புரைக்காக. அண்ட் தென் அடுத்தது
ஒன்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் எந்த விதமான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதோ இல்லை ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டதோ ஓபன் பண்றதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா புதுசா எந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோ முக்கியமான கொள்கை முடிவு எடுக்கிறதோ ஓகேங்களா, பிளஸ் அதே மாதிரி முடிவுற்ற பணிகளை ஓபன் பண்றதோ இது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ இந்த வீடியோல என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ், வாக்காளர்கள் பட்டியல் எப்படி பெயர் சேர்க்கிறது, இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ வேட்பாளர் எப்படி நியமனம் செய்யறாங்க ஓகேங்களா, அண்ட் தென் வேட்பாளர் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் என்ன, ஸோ தேர்தல் நடத்துறதுக்கு என்ன மாதிரியான சவால்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.